பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் கதறி அழுது சோர்ந்து போய் உங்களுக்கென்று யாரும் இல்லை என்றோ அல்லது உங்கள் குரலை கேட்க யாரும் இல்லை என்றோ உணர்ந்த நிலையில் நீங்கள் எப்போதாவது அமர்ந்ததுண்டா? உங்கள் தேவைகளையோ கண்ணீரையோ அல்லது வேதனையோ யாரும் புரிந்து கொள்ளவில்லையா? இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை பாதுகாக்கும் ஒரு குரல் உங்கள் கூக்குரலை கேட்கிறது. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி ஆதியாகமம் 21 அதிகாரம் 17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆகாரும் அவளுடைய மகன் இஸ்மவேலும் ஆபிரகாமின் வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் பெயர்சாபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்த ஒரு கட்டத்தில் அவர்கள் கையில் இருந்த தண்ணீர் தீர்ந்து போகிறது. வனாந்திரத்தின் வெயில், பசி, தாகம். ஒரு தாயால் தன் பிள்ளை தாகத்தால் துடிப்பதை பார்க்க முடியாமல் அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் போட்டுவிட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று தூரத்தில் போய் அமர்ந்து சத்தமிட்டு அழுகிறாள். நமது வாழ்விலும் அத்தகைய பாலைவன சூழல்கள் ஏற்படலாம். மனிதர்களின் உதவி கிடைக்காமல் போகலாம். பாதைகள் அடைக்கப்படலாம். நம்மிடம் உள்ள வளங்கள் தீர்ந்து போகலாம். ஆனால் வனாந்திரத்திலும் ஒரு அற்புதம் நடக்கும் என்று விசுவாசியுங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான தலைப்புகளை இன்று நாம் தியானிப்போம். முதலாவதாக, தேவன் உங்கள் மற்றும் உங்கள் பிள்ளைகளின் சத்தத்தை கேட்கிறார். வேதாகமம் கூறுகிறது, தேவன் அந்த சிறுவனின் சத்தத்தை கேட்டார். ஆகார் சற்று தொலைவில் அழுது கொண்டிருக்க, அந்த சிறுவனோ ஒரு புதருக்கு அடியில் அழுது கொண்டிருந்தான். மனித நடமாட்டமே இல்லாத அந்த பாலடைந்த வனாந்திரத்தில் ஒரு சிறு குழந்தையின் மெல்லிய அழுகுரல் பரலோகத்திற்கும் தேவனின் செவிகளை சென்றடைந்தது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தனிமையில் நீங்கள் சிந்தும் கண்ணீரோ அல்லது வேற யாரும் கேட்காத உங்கள் இதயத்தின் மௌனமான கதறலோ எதுவாக இருந்தாலும் அதை கவனித்து கேட்கும் ஒரு தேவன் இருக்கிறார். உலகம் உங்கள் குரலை புறக்கணிக்கலாம், ஆனால் தேவன் அதை கூர்ந்து கவனிக்கிறார். ஆமென். இரண்டாவதாக, வானத்திலிருந்து வரும் பாதுகாப்பின் குரல். வசனத்தின் அடுத்த பகுதி, தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார். வனாந்திரத்தின் அமைதியை கிழித்து கொண்டு பரலோகத்திலிருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது. அது அதிகாரம் உள்ள குரல், பாதுகாக்கும் குரல். வனாந்திரத்தில் அவளுக்கு பாதுகாவலனாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்ந்தது. அந்த தெய்வீக குரலை இன்று உங்களை சூழ்ந்துள்ள குழப்பமான சூழலுக்கு மத்தியிலும் உனக்கு என்ன நேர்ந்தது என்று அன்புடன் வினவும் பிதாவின் குரல் ஒலிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, பயப்படாதே என்ற வாக்கு தத்தம். ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த முதல் கட்டளை இதுவே, அஞ்சாதே. சூழ்நிலையை பார்க்கும்போது பயம் உண்டாகிறது, ஆனால் தேவனுடைய குரலை கேட்கும் போது அதே பயம் அகன்று விடுகிறது. ஆமென். கர்த்தர் வெறும் வார்த்தையோடு மற்றும் நின்று விடலை எனக்கு பிரியமானவர்களே, மாறாக அவர் ஆகாரின் கண்களை திறந்தார். அங்கே அவள் ஒரு நீரூற்றை கண்டாள். அவள் அந்த சிறுவனுக்கு தண்ணீர் கொடுத்து அவனையும் காப்பாற்றினார். வனாந்திரத்திலே வழியையும் வறண்ட நிலத்தில் நீரூற்றுகளை உண்டாக்கும் அதே குரல் தான் நம்மையும் பாதுகாக்கிறது. ஆமென். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் எந்த வனாந்திரத்தில் இருக்கிறீர்கள்? உங்கள் கண்ணீரின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுவதை நிறுத்துங்கள். உங்களை பாதுகாக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஆமென். அல்லேலூயா. அவர் உங்கள் கண்களை திறப்பார். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் வனாந்திரத்திலும் கூட அவர் ஜீவ தண்ணீரின் ஊற்றை உண்டாக்குவார். இஸ்மவேலை பெரிய ஜாதியாக்கிய தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆகாருக்கும் அவருடைய குழந்தையும் வனாந்திரத்தில் துயரிட்டிருந்த போது பரலோகத்திலிருந்து ஒலித்த பாதுகாப்பின் குரலுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காணொலியை பார்க்கும் ஒவ்வொருவரின் வாழ்வும் உள்ள வனாந்திர சூழல்கள் மாற்றம் அடையட்டும் அப்பா. பயப்படாதே என்று கூறும் உமது குரல் அவர்கள் இதயங்களில் எதிரொலிக்கட்டும் ஐயா. வறண்ட பாதைகளில் நீரூற்றுகளை திறந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தலும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ செய்தியை தொடர்ந்து பெற எங்க சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.